பேர் பிரதீப் தினகரன். நான் தூத்துக்குடி மாவட்டத்தில் வழக்கறிஞராக பணிபுரித்து வருகிறேன். நேற்று இணையதளத்தில் ஒன்ஸ் தமிழ் நியூஸ் இணையதளத்தில் தவறான ஒரு நியூஸ் பரவி வருது. தூத்துக்குடி மாவட்ட எல்லைக்கு உட்பட்ட தாளமுத்தினார் காவல் நிலையம் காவல் ஆய்வாளர் மாட்டு வண்டி ரேஸ் நடத்துறதுக்கு அனுமதி வாங்குறதுக்கு ரூபாய் 40,000 கேட்டதாக பரவுது. அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஏன்னா என்னுடைய மனுதாரர் என்னுடைய கிளைண்ட் முத்துராஜுங்கிறது தான் இந்த 30/8/2026 நடத்துறதுக்கு பெர்மிஷன் கேட்டிருந்தாப்புல. காவல் ஆய்வாளர் தகுந்த ஆலோசனைலாம் கொடுத்து நீங்கள் இதெல்லாம் கையெழுத்து வாங்கிட்டு வாங்க, நான் உங்களுக்கு பெர்மிஷன் தரேன்னு சொல்லியிருந்தாப்புல. இது வரைக்கும் எந்த ஒரு ரூபாயும் எங்கள்கிட்ட கேட்டதில்லை, கேட்கவும் இல்லை. நாங்கள் முயற்சி செய்தோம். அதுக்கு அந்த முயற்சியில் எங்களால் கையெழுத்து வாங்க முடியல. கபடி போட்டியாக, அதாவது ஆண்களுக்குரிய எடைப்பிரிவுக்கு கபடி போட்டியாக நடத்துவதற்கு நாங்கள் பெர்மிஷன் கேட்டோம். உடனே நடத்துங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாப்புல. அதற்கும் எந்த ஒரு ரூபாயும் கேட்கல. மேலும் இந்த ஒன் தமிழ் நியூஸ் சேனல் சொல்ற எந்த ஒரு பதிவும், அந்த பதிவு சொல்லியிருக்கிற எந்த ஒரு நிகழ்வும் நடக்கலை. மேலும் தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் இது சம்பந்தமாக, அதாவது ஒரு போலியான யூடியூபர்ஸ் பத்திரிகையாளர்கள் உருவாக்கி உள்ளார்கள், மக்களுக்கு இடைஞ்சலாகவும் மக்களுக்கு பீதியை உண்டாக்கக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்துறாங்கன்னு சொல்லி நான் காவல் கண்காணிப்பாளரிடம் மனு கொடுத்திருந்தேன். அதை நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கிறாங்க. இது பொய்யான செய்தி என்று தெரிஞ்சா காவல்துறை கண்டிப்பான முறையில இதற்குரிய யூடியூபர் சேனல் வைத்திருக்கும் உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். என் பேர் பிரதீப் தினகரன். தூத்துக்குடி மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணிபுரித்து வருகிறேன்.